சென்னையில் ஒரு பாகா பீச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துருக்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோவளத்தில் இருக்கிற ப்ளூ ஃப்ளாக் பீச்சுக்கு தான் வந்திருக்கோங்க. அடடா இந்த மாதிரி ஸ்பாட்ஸ்லாம் கூட சென்னையில் இருக்கா சொச்சோ நமக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுங்க, அவசரத்துக்கு யூஸ் ஆகும். தமிழ்நாடு டூரிசம் கண்ட்ரோலில் இருக்கிற இந்த ப்ளூ ஃப்ளாக் பீச்சுக்கு நீங்கள் ஒரு 30 rupees ஒரு ஆளுக்கு பே பண்ணிவிட்டு உள்ளே போகலாங்க. உள்ளே போன கொஞ்சம் தூரத்தில் நமக்கு இந்த மாதிரி ஒரு பாறை மேடுகள் ஒன்று இருக்குது. அது வழியாக நம்ம மேலே ஏறினோன்னா அழகான இந்த பேக் வாட்டர்ஸ் வந்து பீச்சில் வந்து சங்கமிக்கிற இடத்த நம்ம அழகாக பார்க்கலாம். அங்கே அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா தூரத்தில் போட் ஹவுஸ் இருக்குது. அங்கேருந்து அந்த போட்டில் வர மக்கள் வந்து இந்த இடத்துக்கும் வராங்க, வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு பார்த்துட்டு போகிறாங்க. அப்படியே கொஞ்சம் உள்ளே வந்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் சாண்டியூன்ஸ் என்று அழைக்கப்படும் மணல் மேடுகள்லாம் சூப்பராக செஞ்சு வச்சுருக்காங்க. நான் கூட ஒரு சின்ன ஹைட்டோன்னு நினச்சேன், மேலே ஏறி பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம மேலே ஏறி வந்தது ஏரியை பார்க்க இல்லை கடலை பார்க்கன்னு. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஐயோ என்ன ஒரு ஹைட்டு, விண்வெளிக்கே வந்து இந்த ப்ளூ ஃப்ளாக் பீச்சை பார்க்குற மாதிரி இருக்குங்க. ஆஹா என்ன ஒரு வியூ. இந்த மாதிரி மணல் மேடுகள் கண்டிப்பாக பெரியவங்களுக்கும் சரி சின்ன பசங்களுக்கும் சரி சூப்பராகவே ஒரு உற்சாகத்தை தரும். வாழ்க்கை ஒரு வட்டன்னு சொன்னது சரியாக தான் போச்சு. மேலே ஏறி வந்தவன் ஒரு கட்டத்தில் கீழே இறங்கி தான் ஆகணுன்ற மாதிரி நாங்களும் கீழே இறங்க ஆரம்பித்தோம். அப்போ தானே அடுத்ததை பார்க்க முடியும். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரெயினிங்ல கூட என்ன ஓடி வந்து களைப்பான எங்களுக்கு அங்கங்கே இந்த மாதிரி ஹட்டெல்லாம் வச்சுருந்தாங்க. நீங்கள் அப்படியே அங்கே உட்காந்தா மாதிரியே அந்த பீச் வியூவை ரசிக்கலாம். அது பக்கத்துலேயே அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேம்பு டவர்லாம் வச்சுருந்தாங்க. சரி நம்மளால் ஈஃபில் டவர் தான் ஏற முடியல இப்போதைக்கு, இந்த பேம்பு டவராவது ஏறும்னு சொல்லிட்டு இந்த 18 படிக்கட்டை மேலே ஏறி போய் வியூவை பார்த்தா ஒரே வாவ். இங்கேருந்து பார்க்கும்போது கூட ஒரு நல்ல வியூவாக தாங்க இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் அம்யூனிட்டிஸ் கொண்டது தான் நம்மளுடைய ப்ளூ ஃப்ளாக் பீச் ரிசார்ட். ஸோ நீங்கள் யூஸ்வலான பீச்சுக்கு போகிறதுக்கு பதிலாக ஒன்ஸ் இன் அ வைல் இந்த மாதிரி பீச்சஸ்க்கும் நீங்கள் வந்துட்டு போகலாம் அப்படின்றது என்னோட கருத்து. இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பாட்ஸில் மீட் பண்ணுவோம். சைனிங் ஆஃப் சசிகுமார் பரந்தாமன். டேக் கேர், பபாய்.